இல்ல இது வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன். அந்த அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்றது அப்படிங்கிற மாரி தெரியல. அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து ஒரு இது கான்ட்ரோவர்சி போட்டிருக்காரு. அதையும் நீங்க பாருங்க. ஆ தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ற யாரா இருந்தாலும் சரி, ஒரு தன்மையோட, ஒரு உதவிக்கரத்தோட பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு புகழின் உச்சத்தில கொண்டு கடவுள் கண்டிப்பா உங்கள வப்பாரு. உங்கள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கண்டிப்பா கடவுள் கொண்டு போவாரு. ஆனா வந்து ஆணவத்தோடையும், திமிரோடையும், பணம் இருக்கிற திமிர காட்டணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கடவுள் கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. அது உங்களுக்கு தக்க தண்டனைய அவங்களுக்கு கடவுள் குடுத்துருவாரு. என்னங்க நான் சொல்றது ரைட்டு தானே? சரிதானே? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆ ரம்ஜான் பண்டிகை அனைத்து நண்பர்களும் ரம்ஜான் பண்டிகையை சிறப்பா முடிச்சுட்டீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? லைவ்ல 2 பேர் இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க. பேசுற விஷயங்கள் வந்து சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மக்களாகிய நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில உள்ளவங்கள வளர்த்து விடுங்க கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கபடி பிளேயரா இருக்காங்க. ஆமா, இப்ப கண்ணகி நகர்லேருந்து கபடி பிளேயர் அந்த பொண்ணு சிறப்பா விளையாடுறாங்க. அந்த பொண்ண வந்து நீங்க மோட்டிவேஷன் பண்ணி, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சு, அந்த பொண்ணு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க வந்து அவங்கள நீங்க முன்னேத்தி விடலாம். அது தவறான விஷயம் கிடையாது. அது வந்து சரியான விஷயம். மிகவும் சரியான விஷயம். ஒரு கீழ இருந்து மேல வர்றவங்கள வந்து நீங்க மக்களாகிய நீங்கள் வந்து தூக்கி விடுங்க. அத விட்டுட்டு நான் இதோ இப்போ பாருங்க, நல்லா இருக்கிற காசு பணம் கையில இருக்கிறவங்கள தூக்கி விட்டு, கடைசியில மக்கள எப்படி அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க. ஹாய், ஹாய், ஹாய். புதுசா வரவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா வரவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, கீழ இருந்து வராங்க மக்கள வந்து தூக்கி விடுங்க. அதாவது பணம் அதிகமா இருக்கிற இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூபர் இன்ஃப்ளூயன்சரா கூட இருக்கலாம். ஆ ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்ட்டிங்லேருந்து அவங்க மேல வராங்க. அது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மக்கள் அவங்க மறந்துடுறாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, அவங்கள வந்து நீங்க தூக்கி விடுறதுனால வந்து, அவங்க மென்மேலும் வளர்ந்துட்டு தான் போறாங்க. மக்களாகிய நம்ம கீழ தான் இருக்கோம். யார தூக்கி விடுறோம்? யார வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம்? எப்படியாப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்றோம்? ஒரு ஏழ்மையான மக்களுக்கு சப்போர்ட் பண்றோமா? இல்ல பணம் காசு அதிகமா உள்ள திமிரு அந்த மாரி உள்ள மக்கள நம்ம சப்போர்ட் பண்றோமாங்கிறத நீங்க வந்து இதுலருந்து பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பணம், காசு அதிகமா உள்ளவங்க என்ன செய்றாங்கன்னா, திமிர தான் கண்டிப்பா காட்டுறாங்க. நான் நெறைய நெறைய விஷயத்துல நான் பார்த்துட்டேன். நெறைய இடங்கள்ல, நெறைய விஷயத்துல நான் பார்த்துட்டேன். ஒரு பணம் இருக்குங்கிறது அது பணம் இருந்துட்டுனாவே வந்து ஒரு ஆணவம் கூட வந்துரும் போல ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர நான் தப்பா சொல்லல. ஒரு சில நடிகர்களும் வந்து மக்களுக்கு இன்னமும் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ற விஷயங்கள் கூட மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற மாரி அவங்க பண்ணிட்டுருக்காங்க. நான் அந்த மாரி உள்ளவங்கலாம் சொல்லல. நம்பளாலேயே முடிஞ்ச இப்ப நம்மளோட பர்த்டே வருது, நம்மளோட வெட்டிங் டேஸ் வருது அப்டின்னா, நம்பளால முடிஞ்ச ஒரு 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 ரூ. 500 ஒரு ரூ. 300 கூட வந்து ஒரு 5 குழந்தைங்களுக்காவது வந்து நம்ம சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். அந்த மாரி பண்ணுங்க. ஆ இதோ இப்போ ஒருத்தர் பண்ணாரே, அந்த மாரி பண்ணிடாதீங்க. ஆமா. எங்க வீட்ல இன்னைக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பு உள்ள வச்சேன். வச்சுட்டு தான் லைவ் வந்தேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இத பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிட்டிருக்கு. வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு யாராருக்கு பிடிக்கும்? எங்க வீட்ல இன்னைக்கு கோலா மீன் குழம்பு. மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்சு ஊத்தி மீன் குழம்பு இன்னைக்கு எங்க வீட்ல. வாங்க சாப்பிடலாம். வரேன்டா. என் செல்லம் விளையாண்டுட்டு இருக்காங்க எங்க பாப்பா. ஏம்மா? புதுசா சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.